நான் பேசுறது கேக்குதா? am I audible? ப்ளீஸ் ஒரு தம்ஸ் அப் மட்டும் காட்டுங்க. ஓகே ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? எல்லாரும் கீழே சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. இஃப் பாசிபிள் அர்த்த பத்மாசனால உட்காந்துக்கோங்க. எஸ், அர்த்த பத்மாசனா போட்டு உட்காந்துக்கோங்க. 2 கைகளையும் சின் முத்ரால வச்சுக்கலாம். முதுகுல ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. கீப் யூர் பேக் ஸ்ட்ரைட். ஒரு 5 டைம்ஸ் பொறுமையா இன்ஹேல் பண்ணுங்க, பொறுமையா எக்ஸேல் பண்ணுங்க. ஸ்லோலி இன்ஹேல், slowly exhale, inhale, exhale, inhale, exhale. Last time, inhale, exhale. ஓகே, இப்போ நம்ம ஓம் சாண்டிங் பண்ணலாம். 3 டைம்ஸ் ஓம் சாண்டிங். கைகளை நமஸ்கார் முத்ரால வச்சுக்கலாம். ஓகே, சிட் ஸ்ட்ரைட். நல்ல முதுகு நேரா இருக்கட்டும், நிமிர்ந்து உட்காருங்க. நல்ல மூச்சை உள்ள இழுத்துட்டு சத்தமா ஓம் 3 டைம்ஸ் சொல்லணும். ரெடி? இன்ஹேல். ஓ. Second time, inhale. Third time, inhale. பிரேயர் குரு பிரம்மா குரு விஷ்ணு விருப்பப்படுறவங்க கூட சொல்லலாம், இல்லைன்னா கண்ண மூடி அப்படியே கவனிக்க போதும். இன்ஹேல். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. Om Shanti Shanti Shanti. Okay, slowly relax. Open your eyes. கைகளை நார்மலா வச்சு மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, நம்ம குவிக்கா பிராணாயாமால இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கபால்பதி. உங்களோட ஒரு கை, ஏதாவது ஒரு கை வந்து ஸ்டமக்ல வச்சுக்கலாம், இந்த ஸ்டமக் மூவ்மெண்ட் தெரியறதுக்காக. இன்னொரு கை வந்து சின்முத்ரையில இருக்கட்டும், எப்பயும் இருக்க மாதிரி. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணணும், அப்புறம் ரேபிட் எக்ஸேல் எக்ஸேல் பண்ணிட்டே இருக்கணும் கண்டினியூஸா 15 கவுண்ட்ஸ்க்கு. இதே மாதிரி நம்ம 2 ரவுண்ட் பண்ணலாம். 15 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட், மறுபடியும் நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு another 15 கவுண்ட்ஸ். ஓகே, ரெடி? ஒரு கையை வயிற்றுல வச்சுக்கோங்க. இது ஸ்டமக் மூவ்மெண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஞாபகம் வச்சு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேக் அ டீப் இன்ஹேல் and start. நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் 15 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல மெயினான விஷயம், நம்ம எக்ஸேல்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். இன்ஹேல் தன்னால நடக்கணும். இன்ஹேல் வந்து ஆக்டிவா நடக்கணும்னா எக்ஸேல் மட்டும் ஆக்டிவா பண்ணுங்க. பாசிவாக இன்ஹேல் நடக்கும். நம்ம ஸ்டமக்க அந்த மாதிரி உள்ள தள்ளும் போது ஃபோர்ஸா எக்ஸேல் ஆகும். நம்ம ஸ்டமக்க ரிலாக்ஸ் பண்ணும்போது தன்னால இன்ஹேல் ஆயிடும்.
So focus only on exhalation. Okay, மறுபடியும் கையை வந்து ஸ்டமக்ல வச்சுக்கலாம். அடுத்த 15 counts. Ready? Take a deep inhale. Start. Normal breathe in and breathe out. Slowly inhale and very slowly exhale. ஓகே. இப்போ எல்லாருக்கும் நாடி சோதனை பிராணாயாமா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பிராணாயாமா பண்ணலாம். நம்ம அந்த பிராணாயாமா 6 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் பண்ணும்போது 4 ரவுண்ட்ஸ் பண்ணோம். இந்த தடவை 6 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ரீகேப் எப்படி பண்ணணும்ன்றது மட்டும் சின்னதா சொல்லிடுறேன். நம்ம ரைட் ஹேண்டை வந்து நாசிக முத்ரா இல்ல விஷ்ணு முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட இந்த பீஸ் காட்டுறோம்ல, இந்த 2 விரல மட்டும் மடக்கி வச்சுக்கணும். மீதி 3 விரலும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணியிருக்கணும். இன்னொரு கை லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி சின் முத்ரா தான். அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரிலாக்ஸ்லயே தான் இருக்கும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல மோரா ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ரைட் ஹேண்டை வந்து என்ன பண்றோம், தம்பு இருக்குல்ல நம்மளோட கட்டை விரல வச்சு ரைட் சைடு பிளாக் பண்ணுவோம். நம்மளோட மோதிர விரல் ரிங் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர் வச்சு லெஃப்ட் சைடு பிளாக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் சைடு பிளாக் பண்ணிட்டு லெஃப்ட்ல இன்ஹேல் அண்ட் தென் ரைட் எக்ஸேல், மறுபடியும் ரைட்ல இன்ஹேல் அண்ட் தென் லெஃப்ட் எக்ஸேல். ஸோ எந்த சைடு பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்றோமோ ஆப்போசிட் சைடு பிளாக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ஸோ இது வந்து லெஃப்ட் இன்ஹேல் ரைட் எக்ஸேல் அண்ட் ரைட் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல். இது 1 ரவுண்ட். நம்ம இதே மாதிரி 6 ரவுண்ட்ஸுக்கு கண்டினியூஸா பண்ணலாம். இன்ஹேல் வந்து 5 செகண்ட்ஸ், எக்ஸேல் 5 செகண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஓகேவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா இருந்தா ஒரு தம்ஸ் அப் மட்டும் காட்டுங்க. ஸோ எனக்கு தெரியும் ரொம்ப அதிகமா இல்லைன்றது எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நல்லா நார்மல் இன்ஹேல் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பிளாக் பண்ணி சாரி ரைட் சைடு பிளாக் பண்ணி லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணணும். ரெடி? டேக் அ டீப் இன்ஹேல் and completely exhale. Block your right nostril and inhale left. 1, 2, 3, 4, 5. Exhale right. 1, 2, 3, 4, 5. Inhale right. 1, 2, 3, 4, 5. Exhale left. 1, 2, 3, 4, 5. Inhale left. 1, 2, 3, 4, 5. Exhale right. 1, 2, 3, 4, 5. Inhale right. 1, 2, 3, 4, 5. Exhale left. 1, 2, 3, 4, 5. Inhale left. 1, 2, 3, 4, 5. Exhale right. 1, 2, 3, 4, 5. Inhale right. 1, 2, 3, 4, 5. Exhale left. 1, 2, 3, 4, 5. Fourth round. Inhale left. 1, 2, 3, 4, 5. Exhale right. 1, 2, 3, 4, 5. Inhale right. 1, 2, 3, 4, 5. Exhale left. 1, 2, 3, 4, 5. Fifth round. Inhale left. 1, 2, 3, 4, 5. Exhale right. 1, 2, 3, 4, 5. Inhale right. 1, 2, 3, 4, 5. Exhale left. 1, 2, 3, 4,
5. Last round. Inhale left. 1, 2, 3, 4, 5. Exhale right. 1, 2, 3, 4, 5. Inhale right. 1, 2, 3, 4, 5. Exhale left. 1, 2, 3, 4, 5. Slowly relax your hands. ரெண்டு கையுமே சின் முத்ரா வச்சுக்கலாம். ஓகே, நார்மல் இன்ஹேல் அண்ட் நார்மல் எக்ஸேல் ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். க்ளோஸ் யூர் ஐஸ். சிட் ஸ்ட்ரைட். Slowly inhale. Very slowly exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பொறுமையா என்ன பண்ணலாம், கால் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிக்கலாம். கால் சைட்ல திரும்பி கால் பொறுமையா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிக்கோங்க. காலை நீட்டி நல்லா காலை ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். நார்மலா இந்த மாதிரி ஆங்கிள் ரொட்டேஷன்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த கால் மறுத்து போயிருந்ததுன்னா ஃப்ரீ ஆகும். ஓகே, ஸ்லோலி ஸ்டாண்ட் அப். நம்ம வார்ம் அப் எக்ஸசைசஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ஹிப். ரெடி, காலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் லெக் ரெடி, ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி ஸ்ட்ரெச்சிங். 1, 2, 3, 4, 5. Relax. And left leg. 1, 2, 3, 4, 5. Relax. Again, right leg rotation. 1, 2, 3, 4, 5. Reverse. 1, 2, 3, 4, 5. Relax. Okay, left leg rotation. 1, 2, 3, 4, 5. Reverse. 1, 2, 3, 4, 5. Relax. ஓகே, இப்போ நம்ம ஆங்கிள் முடிஞ்சது. லெக் க்ளோஸ் பண்ணி கிட்ட வச்சுக்கோங்க. நம்ம நீ ஜாயிண்ட், நீ பெண்டிங் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் நீஸ். ரெடி, 5 டைம்ஸ் பெண்டிங். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. ஓகே, அப். ஓகே, கால் வந்து நம்ம ஷோல்டர் லெவலுக்கு ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ஹிப். இப்போ பொறுமையா ஹிப் ரொட்டேஷன் பண்ணலாம். கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸ். ரெடி, ஸ்லோலி ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. And reverse. 1, 2, 3, 4, and 5. Okay. Normal inhale and exhale.
ஓகே. இப்போ வந்து கைய வந்து நம்மளுக்கு ஷோல்டர் முன்னாடி இந்த மாதிரி வச்சுட்டு ட்விஸ்டிங் பண்ணலாம். பொறுமையா இந்த மாதிரி. ஸ்லோலி டர்ன் பேக் அண்ட் கம் ஃபார்வர்ட். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு மாதிரி மாதிரி 10 டைம்ஸ் பண்ணலாம். ரெடி? ஸ்லோலி ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, slowly relax. Breathe in and breathe out. ஓகே. அடுத்த ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட். நம்ம ஃபிங்கர்ஸை ஷோல்டரோட இப்படி டச் பண்ணி ரொட்டேஷன் பண்ணலாம் 5 ரவுண்ட்ஸ். ரெடி? ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. Reverse. 1, 2, 3, 4, 5. Okay, hands down. Breathe in and breathe out. ஓகே. ஸ்லோவா இப்போ வந்து கையை வந்து முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பாம்ஸ் வந்து மேல பார்த்த மாதிரி. ஓகே. பாம்ஸ் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்லோவா இப்போ பெண்ட் பண்ணி நம்ம ஷோல்டர் டச் அண்ட் ஸ்ட்ரைட். இதே மாதிரி 5 டைம்ஸ் பண்ணலாம். இது எல்போஸ்க்கு லூசன். 1, 2, 3, 4 and 5. ஓகே. ஹேண்ட்ஸ் டவுன். இப்போ நம்மளோட ரிஸ்ட்டுக்கு பண்ணலாம். ஓகே. கையை வந்து ஷோல்டர் லெவலுக்கு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிக்கோங்க. ரெடி? டவுன். ஸ்லோலி அப். டவுன். அப். Down, up, down, up, down, up. Last time, down and up. Okay. Down, hands down. Breathe in and breathe out. Okay. இப்போ நம்மளோட ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ் வந்து தம் ஃபிங்கர் நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஸ்ட் மேக் அ ஃபிஸ்ட். ஓகே. 5 ரவுண்ட்ஸ் கிளாக் வைஸ், 5 ரவுண்ட்ஸ் ரிவர்ஸ். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. Reverse. 1, 2, 3, 4, 5. Relax. Okay, breathe in and breathe out. இப்போ எல்லா ஜாயிண்ட்டையும் முடிச்சாச்சு. லாஸ்ட் ஜாயிண்ட் நம்மளோட நெக் ஜாயிண்ட். ஹேண்ட்ஸ் ஆன் யர் ஹிப். இப்போ நெக் அப் அண்ட் டவுன் பண்ண போறோம் 5 டைம்ஸ். இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸேல் டவுன். 5 டைம்ஸ் பண்ணலாம். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last time, inhale up, exhale down. Come straight. Okay, இப்போ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணலாம். ரெடி? ஸ்லோலி ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. Last round, right and left. Okay, straight. Breathe in and breathe out. ஓகே. இப்போ வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம். 3 கவுண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன் ஸ்பீட். ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணணும். ஸோ நான் கவுண்ட் பண்ணல. 3 கவுண்ட்ஸ் கிளாக் வைஸ், 3 கவுண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்க. ஸ்லோலி ஸ்டார்ட்.
ஓகே 3 ரவுண்ட்ஸ் முடிச்சதும் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸ்லோலி வாக் அரவுண்ட். நம்ம லூசனிங் தி ஜாயிண்ட்ஸ் ஆர் வார்ம் அப் எக்ஸசைசஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஆசனா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே என்னோட கை தூக்குனா ஃபுல்லா தெரியுது இல்ல எல்லாருக்கும்? ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் காட்டிடுங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நான் என் கிளாஸ்ல வந்து தாடாசனா தான் சொல்லி தருவேன். லெட்ஸ் ஜாயின் டுகெதர். பொறுமையா என்ன பண்ணணும், ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ரைஸ் பண்ணி ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அண்ட் ஸ்ட்ரெச் அவுட். ஓகே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் அண்ட் ஹீல்ஸ் வந்து அப் அண்ட் டவுன். ஓகே இது 5 டைம்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு. அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு 6th டைம் ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும் 10 கவுண்ட்ஸ். ரெடி? பிரீதிங்கோட பண்ணுங்க. ஸ்லோலி இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Okay, holding slowly up, breathing நார்மலா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. Focus only on one point. Stay there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. Slowly heels down and hands down. ஓகே எப்பவுமே இது ஃபர்ஸ்ட் பண்றது ஏன்னா நம்மளோட ஃபுல் பாடியும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும், டோஸ்ல இருந்து நம்மளோட ஹேண்ட்ஸ் வரைக்குமே. ஸோ அதுக்காக தான் இதை பண்றோம். நம்ம லாஸ்டா முடிக்கும் போது இந்த ஸ்ட்ரெச் படுத்துட்டே பண்ணிட்டு தான் நம்ம வந்து எழுந்து உட்காருவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே கால் வந்து ஒரு 1 feet தள்ளி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஷோல்டர் லென்த்தோட கொஞ்சம் ஓப்பனா, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொறுமையா என்ன பண்ணலாம், சைடில் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைட் பெண்டிங் 1 and then 2 அப்படியே இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ரெடி? ஹேண்ட்ஸ் அப். ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 அப், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. Okay, hands down. Breathe in and breathe out. ஓகே காலோட லென்த் வந்து சேமா இருக்கட்டும். இப்போ வந்து இதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கு. என்ன பண்ண போறோம்னா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடு நான் பெண்ட் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் அண்ட் 1, அதாவது என்னோட கை வந்து என்னோட காது ஒட்டியே தான் இருக்கணும். ஓகே இப்படி மேலலாம் இருக்கக்கூடாது, காது ஒட்டியே இருக்கணும். அண்ட் தென் கம் அப் டவுன் அகைன் 2, இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ரெடி? ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ரைட் சைடு பெண்ட் பண்ணுங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Come straight, hands down. Okay, normal breathe in and breathe out. ஓகே இப்போ இன்னைக்கு ஒரு 2-3 புதுசா ஆசனம் செய்யலாம். நம்ம இதுக்கு முன்னாடி செய்யாதது, அட்லீஸ்ட் என் கிளாஸ்ல செஞ்சிருக்க மாட்டீங்க. மேம் சொல்லி தந்தாங்களான்னு தெரியல.
இது வீரபத்ராசனா அப்படின்னு சொல்லுவோம், வாரியர் போஸ். இதுக்கு வந்து நல்லா ஒரு 3 feet காலை ஓபன் பண்ணி வைக்கணும். நான் செய்யறேன், ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்களா செய்யலாம். ஓகே, காலை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கணும். ஒரு 3 feet அகலம் இருக்கணும். ஓகே, பொறுமையா என்ன பண்ணலாம்னா ரைட் லெக்க அப்படியே ஃபுல்லா அவுட், நம்ம திரிகோணாசனா செய்யற மாதிரி ரைட் லெக் அவுட் பண்ணிக்கலாம். பாடியும் வந்து அப்படியே ரைட் சைட்ல டர்ன் பண்ணிக்கலாம். இந்த கால் கொஞ்சம்னா மடங்கிக்கலாம், வி ஷேப்ல இருக்கலாம். டர்ன் பண்ணிட்டு என்ன பண்றோம், இந்த இடத்துல நீ பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிளாட்டா, நீ வந்து இப்படிதான் இருக்கக்கூடாது, பெண்ட் பண்றது நீ 90 degrees இருக்கணும். இந்த கால்ல இருக்க முட்டி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பாடி வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் பொசிஷன். இதுல இருந்து கையை வந்து தலைக்கு மேல தூக்கி இப்படி நமஸ்காரம் வைக்கணும். இப்படிதான் வேணாம், கை வந்து நல்லா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப் பண்ணணும். இதுல 10 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். ஓகே, பொறுமையா ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் காலை 3 feet ஓபன் பண்ணிக்கோங்க. கமான் பண்ணலாம் எல்லாரும். கால் 3 feet ஓபன் பண்ணிக்கோங்க. ரைட் லெக் ஓபன். இப்போ வந்து பாடியும் ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் நீ பெண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டா 90 degree இருக்க மாதிரி. அண்ட் தென் ஸ்லோலி ஹேண்ட்ஸ் அப் அண்ட் ஸ்லோலி லுக் அப். கொஞ்சம் அடி தலையை தூக்கி மேல பாக்குற மாதிரி இருக்கட்டும். 1, பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட், நல்லா மூச்சு எடுத்துருங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்லோலி ஹேண்ட்ஸ் டவுன், அப்புறமா நீ ஸ்ட்ரைட். ஓகே, இப்போ இந்த காலை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரைட் லெக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் யுவர் லெஃப்ட் லெக். பாடியை வந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் நீயை வந்து 90 degree பெண்ட் பண்ணிக்கலாம். ரெடி? ஸ்லோலி அதே மாதிரி ஹேண்ட்ஸ் அப் அண்ட் ஸ்லோலி லுக் அப். கொஞ்சமா தலையை தூக்கி மேல பார்க்கலாம். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly hands down and knees straight. ஓகே, காலை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். Slowly inhale and exhale. இப்ப பண்ணது பேரு வாரியர் போஸ், வீரபத்ராசனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப நம்ம நார்மலா ஜென்ரலா எப்படி பண்ற ஃபார்வர்ட் பெண்ட், அதாவது நான் உங்களுக்கு தெரியறதுக்காக சைட்ல டர்ன் பண்ணிக்கிறேன். கால் வந்து சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பொறுமையா கீழே டவுன் பண்ணி தரையை டச் பண்ண ட்ரை பண்ணணும். தரையை டச் பண்ணிட்டோம்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் விக்டரி. நம்ம தரையை டச் பண்ணிடலாம். இது என்னால கம்ஃபர்டபுளா பண்ண முடியுது அப்படின்னா பொறுமையா என்ன பண்ணுங்க, தலையை வந்து இந்த எல்போஸ் சாரி ஆங்கிள்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம பொறுமையா தலையை வந்து நீஸ் கிட்ட எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம தரையை தொடுறது. தரையை தொட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளா பிரீத் பண்ணுங்க போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன் 5 times பண்ணிடலாம். 6th டைம் கீழே போய் 10 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் டவுன், inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Last time holding, inhale up, slowly exhale down. அப்படியே 10 counts இங்கேயே ஸ்டே பண்ணலாம். தலைய குனிஞ்சு நம்மளோட முட்டியை பாருங்க. Breathe in and breathe out. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Slowly inhale up and exhale, relax. Okay, breathe in and breathe out. பொறுமையா நல்லா மூச்சு இழுத்து வெளியே விடுங்க.
Just a minute. ஓகே, இப்போ வந்து பேக்வர்ட் பெண்டிங் பண்ணலாம். கால் வந்து ஒரு 1 feet தள்ளி வச்சுக்கோங்க. அதாவது 1 feet நல்லா தள்ளி வச்சுட்டு ஹிப்பை வந்து முன்னாடி நல்லா தள்ளி இந்த மாதிரி பின்னால நம்ம தலையை மேல தூக்கி பார்க்கணும். இது ஜஸ்ட் ஹோல்டிங் மட்டும். ஹிப்ல பேக்ல கை வச்சுக்கோங்க. ரெடி? ஸ்ட்ரெச் யுவர் ஹிப் ஃபார்வர்ட். நல்லா முன்னாடி தள்ளி லுக் அப், breathe in and breathe out 10 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly come straight. Okay, normal. Breathe in and breathe out. ஓகே, இப்போ வந்து நம்ம தோப்பு கரணம் போடலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். எனக்கு ஓகே அப்படின்றவங்க பண்ணலாம், இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது வேணாம். நீங்க இல்லைன்னா 5 போட முடியும், 10 பண்ண முடியாது அப்படின்னா 5 பண்ணலாம். உங்களால எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கோ அது வரைக்கும் பண்ணலாம். நம்ம எல்லாரும் 10 பண்ண போறோம். ஸோ ஓகே, கால் வந்து ஒரு 1 feet தள்ளி வச்சிட்டீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும், ஈஸியா இருக்கும். ரெடி? கேட்சர் இயர்ஸ். ஓகே, இது வந்து பிரீதிங்கோட பண்ணணும். கீழே போகும்போது எக்ஸேல் பண்ணிட்டே கீழே போகணும், மேலே வரும்போது இன்ஹேல் பண்ணிட்டு மேலே வரணும். ரெடி? 10 counts. Start. Exhale down and inhale up. 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன். பொறுமையா அப்படியே காலை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் வாக் பண்ணுங்க லைட்டா. ஸோ நம்ம கால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, ஸ்லோலி சிட் டவுன். கீழே உட்காந்துடலாம். ஓகே, ஸ்லோலி சிட் டவுன். காலை கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. நார்மல் ரொட்டேஷன், இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணுங்க, கால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஓகே, இப்போ வந்து காலை என்ன பண்ணலாம், மடக்கி உட்காந்துக்கலாம் நார்மலா. ஓகே, இந்த மாதிரி நார்மலா உட்காருங்க. யாராலையும் ஃபுல் பத்மாசனா போட முடியும் அப்படின்னா ஃபுல் பத்மாசனா போட்டுக்கலாம். இல்லை என்னால நார்மலா உட்கார்றது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நார்மலாவும் உட்காந்துடலாம். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ட்விஸ்டிங். பொறுமையா என்ன பண்ண போறோம், உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீல வைக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டை வந்து பேக்ல வச்சு பின்னாடி திரும்பி பார்க்கணும். அதாவது இந்த லென்த்ல இருக்க ஷோல்டர் வந்து இந்த லென்த்ல வர மாதிரி திரும்பணும் நல்லா. ஓகேவா? அது நம்ம ஸ்ட்ரைட்டா வரும்போது இன்ஹேல், திரும்ப பின்னாடி போகும்போது எக்ஸேல். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு இது 20 டைம்ஸ் பண்ணலாம். ரெடி? ஃபர்ஸ்ட் ரைட் சைட் ட்விஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. 1, லுக் பேக், கம் ஸ்ட்ரைட். 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Okay, come straight. Normal inhale and exhale. உங்களோட ஸ்பைன் வந்து நல்லா அப்படியே ஸ்பைன் வந்து பிழிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பைன் வந்து நல்லா ஃபிளெக்சிபிள் ஆகிறதுக்கு வந்து ட்விஸ்டிங் நிறைய பண்ணலாம். கண்ணை மூடி நார்மல் பிரீத் இன் அண்ட் நார்மல் பிரீத் அவுட் ஒரு 5 டைம்ஸ். ஓகே, நம்ம பிரீத் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க. நான் அடுத்தது என்னன்னு சொல்றேன். இது கொஞ்சம் லைட்டா சேலஞ்சிங்கா இருக்கும். பத்மாசனால உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இதை பண்ணலாம். இல்லைன்னா அர்த்த பத்மாசனாக்கு வந்துருங்க. யாரெல்லாம் பத்மாசனை போடாம நார்மலா ஹோல்ட் பண்ணி உட்காந்துருக்கீங்களோ அவங்க அர்த்த பத்மாசனாக்கு வந்துருங்க. ஸோ அர்த்த பத்மாசனால் இருந்தாலும் இது பண்ணலாம். ஃபுல் பத்மாசனால் இருந்தால் இது பெர்ஃபெக்ட் ஆகும். என்ன பண்றோம்னா நம்ம கை இருக்குல்ல, கையை பாடிக்கு சைட்ல வச்சுக்கணும். இது பேர் லோலாசனா அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்ட்ல சப்போர்ட் பண்ணி ஈஸியா தான் இருக்கும். பார்க்க மேபி கஷ்டமா இருக்கலாம், செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. கையை சைட்ல வச்சுட்டு பொறுமையா கையில ஃபுல்லா நம்ம வெயிட்ட போட்டுட்டு நம்மளோட அர்த்த பத்மாசனால இருக்க காலை வந்து லிஃப்ட் பண்ணணும். இது பார்க்க கஷ்டமா இருக்கலாம், ஆனா ரொம்ப சிம்பிள். ஓகே, லிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணுங்க போதும். நம்ம ஹோல்டிங்கே போவானா, ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் லிஃப்ட் மட்டும் பண்ண ட்ரை பண்ணுங்க. பொறுமையா காலை தூக்கணும் அண்ட் தென் டவுன். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான ஆசனா தான், பார்க்க தான் கஷ்டமா இருக்கு. ஓகே, ஸ்லோலி ட்ரை. வெரி குட். ஓகே, அண்ட் டவுன். ஓகே, பர்ஃபெக்ட். யாரெல்லாம் பண்ணீங்களோ நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 1 more டைம் லிஃப்ட் பண்ணி முடிஞ்சது அப்படின்னா ஒரு 5 கவுண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணலாம். ரொம்ப லாங்கா வேணாம், இது 5 கவுண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ரெடி, பொசிஷன். கை வந்து சைட்ல வச்சுக்கோங்க. ரெடி, ஸ்லோலி அப். 1, 2, 3, 4 and 5. Slowly down and relax. கை வந்து இந்த நார்மல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அப்புறம் இந்த ரிஸ்ட் ரொட்டேஷன் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஹேண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே, கண்ணை நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணுங்க. ஓகே, பொறுமையா காலை வந்து பத்மாசனால வந்து வெளியே எடுத்து கால் நீட்டி கால் பத்மாசனால இருந்து வெளியே எடுத்து கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கால் நல்லா ஷேக் பண்ணி ரிலாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஹிப்பை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணலாம், பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் பண்ணலாம். நேரா உட்காந்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே செய்யலாம். பொறுமையா இந்த மாதிரி 2 கால் பாதத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்மளோட பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நம்ம கையை வச்சு காலை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 சைட்லயுமே கால் வந்து நல்லா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணிட்டே இருக்கணும். கண்ணை மூடி ஒரு 1 minute
நல்லா இந்த மாதிரி செய்யுங்க. பேக் வந்து இப்படி குனிஞ்செல்லாம் போன் போட்டுலாம் இருக்கக்கூடாது. பேக் நல்லா நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. கண்டினியூ. நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல்ல மட்டும் ஃபோக்கஸ் இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் 2 காலும் தரையில பட்டுதுன்னா கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸ்லோலி ரிலாக்ஸ். ஓகே, இப்போ பொறுமையா அப்படியே வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். கம் சிட் இன் வஜ்ராசனா. ஓகே, ஒரு 10 கவுண்ட்ஸ் அப்படியே கண்ணை மூடி பேக் ஸ்ட்ரைட்டா வச்சு வஜ்ராசனால உட்காரலாம். நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, இப்போ வந்து பொறுமையா வஜ்ராசனால வந்து கேட் போஸ் வந்துடலாம். கேட் போஸோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. அண்ட் தென் மறுபடியும் ஒரு பாம் அளவுக்கு முன்னாடி வைக்கணும். நம்ம கால்கள் நம்ம ஷோல்டர் லென்த்துக்கு ஓப்பன்ல இருக்கணும். ஸோ இதுதான் கேட் போஸ். நம்ம பாடி பார்க்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கணும். அப்பதான் இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கேட் போஸ் வந்துட்டு பொறுமையா என்ன பண்ணும், இது கேட் அண்ட் கவு ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கேட் அண்ட் கேமல் ஸ்ட்ரெச்னு சொல்லுவாங்க. பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பொறுமையா என்ன பண்ணும், தலையை நல்லா தூக்கி பார்க்கணும். பேக்ல நல்லா குழி விழணும். பேக்ல நல்ல ஒரு குழி, இது கேட். அப்புறம் பொறுமையா எக்ஸேல் பண்ணும்போது தலையை நல்லா டவுன் பண்ணணும். பேக்ல வந்து ஒரு ஹம்ப் மாதிரி வரணும். இது கேமல் இல்ல கவ் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி கேட், இன்ஹேல் அப், அப்புறம் எக்ஸேல் கேமல். இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணலாம். முடிக்கும் போது பேக் வந்து திரும்ப நார்மலா ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். இது நல்ல பேக் பெயின்லாம் இருந்ததுன்னா இது ரொம்ப சூதிங்கா இருக்கும். ஸோ எல்லாருமே பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெடி? ஃபர்ஸ்ட் நார்மல் நியூட்ரல் பொசிஷன்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும் ஸ்பைன். Now ready, inhale, head up and back down. Exhale, head down. Inhale, up. Exhale, 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 down. Last time, inhale, up. Exhale, down. ஓகே, இப்போ பொறுமையா காலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு டைல்ஸ் போஸ், ஹெட் டவுன். நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. ஸ்டே தேர் அண்ட் ரிலாக்ஸ் ஃபார் 15 கவுண்ட்ஸ். ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
ஓகே. இப்போ பொறுமையா அப்படியே மறுபடியும் கேட் போஸ் வாங்க. கேட் போஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து காலை இந்த மாதிரி பண்ணி மவுண்டைன் போஸ்க்கு வந்துடலாம். மவுண்டைன் போஸ்க்கு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். நல்ல ஹிப்பை இந்த மாதிரி ரைஸ் பண்ணணும். ஹெட் வந்து நல்லா டவுன் பண்ணணும். ரெடி, ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, மறுபடியும் நீஸ் டவுன். அப்படியே அகைன் சைல்ட்ஸ் போஸ். ரிலாக்ஸ் அண்ட் சைல்ட்ஸ் போஸ். ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸ்லோலி ரிலாக்ஸ். அப்படியே ஃபிளாட்டா தலை கீழே படுத்துக்கோங்க. ஓகே, இப்படி கையில வந்து ஒரு பில்லோ மாதிரி வச்சு லை டவுன். Breathe in and breathe out. ஓகே, இப்போ பொறுமையா நம்ம கோப்ரா போஸ் பண்ண வரலாம். ஸ்லோவா இருக்க பொசிஷன்ல இருந்து அப்படியே நம்ம ஷோல்டர்ஸ்க்கு கீழே கரெக்டா நம்ம 2 கைகளையும் வச்சுக்கோங்க. கால்களை வந்து சேர்த்து வச்சுக்கணும். ஜாயின் யர் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட் பொசிஷன் இதுதான். கை வந்து இந்த மாதிரி வெளியெல்லாம் வரக்கூடாது. கை நம்ம எல்போஸ் வந்து நம்ம பாடியை ஒட்டின மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ போஸ் கோப்ரா போஸ்ல மேல வந்து 10 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். ரெடி, ஸ்லோலி இன்ஹேல், ஹெட் அப், ஷோல்டர்ஸ் அப், செஸ்ட் அப் அண்ட் லுக் அப். கை இந்த மாதிரி வெளியே போக கூடாது. கை பாடிக்கு க்ளோஸா இருக்கணும். லுக் அப், பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Slowly down. ஓகே, மறுபடியும் கையை வந்து பில்ல மாதிரி வச்சு ரிலாக்ஸ். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். நல்லா பிரீத் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆசனம் தனுராசனம் சொல்லுவோம், போ போஸ். இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா பொறுமையா 2 காலையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்மளுடைய ஆங்கிள் கைகளை வச்சு நம்மளோட ஆங்கிள் ஹோல்ட் பண்ணணும். இந்த பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் பேஸ் பொசிஷன், ஸ்டார்டிங் பொசிஷன் இதுதான். இதுல இந்த ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்லோவா என்ன பண்ணணும்னா இதுலயும் அதே மாதிரி நம்மளோட ஹெட், ஷோல்டர்ஸ், செஸ்ட் ரைஸ் பண்ணிக்கணும். அப்புறமா நம்மளோட முட்டியும் ரைஸ் பண்ணணும். நம்மளோட ஃபுல் பாடி வந்து நம்மளோட ஸ்டமக்ல தான் ஹோல்ட் ஆகணும். இதுல நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணணும். இதுல ஒரே ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடி ரைஸ் பண்றது அதுக்கப்புறம் லெக் அப் பண்றதை விட பாடி ரைஸ் பண்ணிட்டு நம்ம கால்களை இந்த மாதிரி நீங்க பின்னாடி தள்ளினீங்க அப்படின்னா நம்மளோட பாடி வந்து தன்னால மேல வரும். நம்மளா பின்னாடி போறதை ட்ரை பண்றதை விட்டுட்டு நம்ம காலை வந்து நல்லா அப்படி பின்னாடி இழுங்க. நம்மளோட இது கை வச்சு ஹோல்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம அப்பர் பாடி தன்னால மேல வரும். இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா அப் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெடி, ஃபர்ஸ்ட் பேஸ் பொசிஷன், இந்த பொசிஷனுக்கு வந்துருங்க. ரெடி, ஸ்லோலி நம்ம கால் நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட் அப், ஷோல்டர்ஸ் அப், செஸ்ட் அப்,
அப்புறம் இப்ப கால் நல்லா பின்னாடி தள்ளுங்க. வெரி குட். இதே பொசிஷன் வந்து ஸ்டே பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly down, leg down, relax the legs. கை மறுபடியும் பில்லோ மாதிரி வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. Breathe in and breathe out. ஓகே, இப்போ பொறுமையா வந்து திரும்பி படுத்துக்கலாம். Lie down on your back. நார்மல் இன்ஹேல் அண்ட் நார்மல் எக்ஸேல். கால் மடக்கி வச்சுக்கலாம், கால் நீட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து சைக்கிளிங் மாதிரி பண்றோம். கை வந்து தலைக்கு கீழே பில்லோ மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பொறுமையா நம்ம என்ன பண்ணுவோம், சைக்கிள் ஓட்டம் போற மாதிரி. ஸ்லோவா 2 லெக்கே அப் பண்ணிட்டு சைக்கிளிங். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் 5 ரவுண்ட்ஸ், அப்புறம் ரிவர்ஸ்ல 5 ரவுண்ட்ஸ். ரெடி? ஸ்லோலி ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஓகே, ரிவர்ஸ். 1 2 3 4 5 and slowly relax. கால் டவுன் பண்ணிக்கோங்க. breathe in and breathe out. கை வந்து இதே பொசிஷன்லயே இருக்கட்டும். அடுத்தது நம்ம சின்னதா ட்விஸ்டிங் பண்ண போறோம். ஸோ நல்லா ஃபர்ஸ்ட் breathe in and breathe out பண்ணிட்டே கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. அடுத்தது கால் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட முட்டியும் வந்து ஒட்டின மாதிரி இருக்கணும். ஸோ நம்மளோட பாடி பொசிஷன் இதுதான். ஸோ இதுல இருந்து என்ன பண்ண போறோம், 2 காலுமே இப்போ ஒரு சைடு டவுன் ஆகுது அப்படின்னா என்னோட ஃபேஸ் வந்து ஆப்போசிட் சைட்ல திரும்பணும். அப்புறம் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆப்போசிட் சைட் டவுன். என்னோட ஃபேஸ் இந்த சைடு வந்து ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ ரைட் சைடு நம்ம லெக் டவுன் பண்றோம் அப்படின்னா ஃபேஸ் லெஃப்ட் சைடு. இது பாடி ட்விஸ்டிங். இதே மாதிரி அப் அண்ட் டவுன் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெக்கை வந்து ரைட் சைட்ல டவுன் பண்ணுங்க அண்ட் ஃபேஸ் டு லெஃப்ட். 1 straight, 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸ்லோலி ஸ்ட்ரைட். கையை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். கை வந்து சைடு ஆஃப் த பாடியில வச்சுக்கோங்க அண்ட் நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். ஓகே, இது லாஸ்ட் ஆசனா. இப்போ நம்ம பண்ண போறது பிரிட்ஜ் போஸ், சேது பந்தாசனா. கால்களை வந்து பொறுமையா கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்ச தனுராசனாவே அப்படியே ரிவர்ஸ்ல செய்யற மாதிரி இருக்கும் பார்க்க. இதே மாதிரி கால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொறுமையா என்ன பண்ண போறோம், இப்போ வந்து ரைஸ் அண்ட் தென் டவுன். நம்ம இன்னைக்கு ஹோல்ட் பண்ண போறது இல்லை, அப் பண்ணி டவுன் பண்ண போறோம் 5 டைம்ஸ். அதாவது மேல இன்ஹேல் அப்,
எக்ஸேல் டவுன். ஸோ ப்ரீதிங்கோட மூமெண்ட்டை சிங்க் பண்ணி பண்ணுங்க. ரெடி, பொசிஷன் இதுதான் பேஸ் பொசிஷன். ஓகே, 5 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப் அண்ட் டவுன். ரெடி, ஸ்லோலி இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Last time, inhale up, exhale down. ஓகே, முடிஞ்சது. ஸ்லோவா அப்படியே ரிலாக்ஸேஷன் போயிடலாம். கால்களை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. லெக்ஸ் அப்பார்ட், கால்களை தள்ளி வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் அப்பார்ட், கைகளையும் தள்ளி வச்சுக்கோங்க. நம்மளோட பாம்ஸ் சீலிங்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். நல்லா இப்போ பொறுமையா இன்ஹேல் பண்ணுங்க, பொறுமையா எக்ஸேல் பண்ணுங்க. படுத்துக்கிட்டு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு டீப் ரிலாக்ஸேஷன். ஸ்டமக் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நல்லா மேல வரணும். மறுபடியும் எக்ஸேல் பண்ணும்போது ஸ்டமக் ரிலாக்ஸ் ஆகணும். இது பேரு அப்டமன் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்டமன் பிரீதிங்கே கண்டினியூஸா பண்ணுங்க. கண்ணு திறக்க கூடாது. ஸ்லோவா பிரீதிங்ல மட்டும் ஃபோக்கஸ் இருக்கட்டும். பிரீதிங் போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும். Three more minutes. Relax your body. Focus on your breathing. லாஸ்ட் 1 மினிட். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா இன்ஹேல் பண்ணுங்க, ரொம்ப ஸ்லோவா எக்ஸேல் பண்ணுங்க. இந்த ஸ்டமக் மூவ்மெண்ட்டுமே ரொம்ப ஸ்லோவா இருக்கட்டும். ஓகே, இப்போ பொறுமையா ரிலாக்ஸேஷன்ல இருந்து வெளியே வரலாம். கால் ரெண்டுத்தையும் சேர்த்து வைங்க. ஜாயின் யர் லெக்ஸ். பொறுமையா கைகளை வந்து நம்ம தலைக்கு மேல தூக்கி நல்லா நம்ம தாடாசனால பண்ண மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் யுவர் பாடி. ஸ்ட்ரெச் 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 ஸ்ட்ரெச். ஓகே, இப்போ பொறுமையா கை ரிலாக்ஸ் பண்ணி ரைட் சைட் டர்ன் பண்ணி எழுந்து உட்காருங்க. ஓகே, ரைட் சைட் டர்ன் பண்ணி எழுந்து உட்கார்ந்ததும் இப்போ 2 கையுமே சின்முத்ரால வச்சுக்கலாம். பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். இப்போ நம்ம 3 டைம்ஸ் ஓம் சாண்டிங் பண்ணி நம்ம கிளாஸை கன்க்ளூட் பண்ணிடலாம். ரெடி, டேக் அ டீப் இன்ஹேல். ஓ
Second time, inhale. Third time, inhale. Slowly rub your palms. கைகளை பொறுமையா ரப் பண்ணுங்க. Keep it on your eyes. Slowly open your eyes and look at your palms. கண்ணை திறந்து நம்ம உள்ளங்கையை பாருங்க. Relax your body. கையை வச்சு நல்லா பாடி ஃபுல்லா ஒரு சின்னதா மசாஜ் மாதிரி பண்ணுங்க. கையில இருக்க சூடு நல்லா உடல் முழுவதும் பரவட்டும். Okay, slowly inhale, hands up, and exhale down, up, and relax. Thank you. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மெயினா வந்து நம்ம சூரிய நமஸ்காரோட பேசிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா சூரிய நமஸ்கார ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எல்லா ஸ்டெப்பும் பார்ப்போம். எப்படி எப்படி பண்றது, எங்கெங்க மிஸ்டேக் பண்ணுவோம், என்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும், பர்ஃபெக்டா எப்படி பண்றது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கு யாருக்காவது டவுட் ஏதாவது இருந்தா கேட்கலாம்.